இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் அண்ணனுக்கு ஒரு பையன் இருக்கான். என் அண்ணனை பார்த்து இது விஷயமா பேசினா நல்ல வரணும் கிடைக்கும். பிரிஞ்சிருக்கிற குடும்பமும் ஒண்ணு சேரும். இந்த 30 வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் இந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்துராதான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கல்யாணத்திலயும் ஒண்ணு சேரலன்னா அப்ப எப்பதான் ஒண்ணு சேரும்? நான் சாகும் போதாவது என் அண்ணன் வீட்டுல இருந்து கோடி துணி வருதான்னு பார்க்கலாம். விசாலாச்சி, கடல்ல படுக்க வேண்டியது தானே, ஏன் தரையில படுக்கிற? என்ன உன் அண்ணன் வீட்டுக்கு போக முடியாதுன்னு சொன்னதுனால கோவமா இருக்கியா? விசாலாச்சி, நான் இந்த விஷயத்துல எந்த கௌரவமும் பார்க்கல. கௌரவம் பார்த்திருந்தா உன் அண்ணன் என்ன கோவமா பேசுனதுக்கு அப்பவே உன் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டிருப்பனா? விசாலாச்சி, உன் விஷயத்துல எனக்கு எந்த கௌரவமும் இல்ல. இத பாரு, இப்ப போய் உன் அண்ணன் முன்னாடி நிக்கிறது கூட நான் ரெடிதான். உன் அண்ணன் என்ன கோவமா பேசினாலும் ஏத்துக்குவேன். ஏன் கை நீட்டி அரைஞ்சா கூட நான் வாங்கிப்பேன். ஆனா உன்னை ஏதாவது கடுமையா பேசிடுவான்னு தான் நான் பயப்படுறேன். விசாலாச்சி, என் மனசாட்சி மேல ஆணையா நான் சொல்றேன், என் கௌரவத்தை நினைச்சு நான் யோசிக்கவே கிடையாது. 30 வருஷம் கழிச்சு போய் நிக்கிற உன்னை அவன் ஏதாவது காயப்படுத்திடுவானோன்னு தான் நான் பயப்படுறேன். இது பாரு, இதுக்கு மேல நீ ஏத்துக்கிறது ஏத்துக்காததும் உன் இஷ்டம். அம்மா, என்ன நடந்தாலும் நாங்க இருந்து பேசி அவரை சமாதானப்படுத்திட்டு தான் வருவோம். ஆமாமா, அதுக்கு தானே துளசியும் கூட கூட்டிட்டு போறோம். அம்மா, சிவாவோட ஜனனி தானே போகணும், அது என்ன துளசி போகிறது? சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறப்ப யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு போக முடியுமா? எவ்வளவு ஒருத்தைய கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்க மாட்டாங்க? நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருங்களேன். யார எங்க கூட்டிட்டு போகணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஜனனி, நீயும் கிளம்பி போக வேண்டியது தானே, நீயே சும்மா இருக்க? நான் ரெடியா தான் ஆண்டி இருக்கேன். சிவா தான் வேண்டான்னு சொல்றாரு. டேய், ஏண்டா அவள வந்துட்டு போகட்டுமே. அம்மா, இப்ப என்ன நாங்க அவங்க வீட்டுக்கு விருந்துக்கா போறோம்? சமாதானம் தானமா பேச போறோம். அவங்களே வெட்டுவாங்களா குத்துவாங்களான்னு ஒண்ணுமே தெரியாம போயிட்டு இருக்கோம். அதுக்காக நாங்க எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு போக முடியுமா? அது மட்டும் இல்லாம நான் அவளை எங்கேயுமே கூட்டிட்டு போறதா இல்லை. தயவு செஞ்சு இனிமே எல்லாரும் எங்க 2 பேரையும் சேர்த்து பேசுறத நிப்பாட்டுங்க ப்ளீஸ். சரி, அப்ப நாங்க வரோம். எல்லாருமே போனா நல்லா தானே இருக்கும். ஆமாமா, ஒரு 4-5 கார்ல போய் கும்பலா இறங்கினா தானே ராசம்பலம் யாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கோயில் திருவிழாவை நடக்குது, எல்லாரும் போய் இறங்குறதுக்கு இல்ல பஞ்சாயத்து நடக்க போதா கூட்டம் சேர்க்கறதுக்கு? எங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து விசாலாட்சியோட அண்ணன் எங்களை ஒதுக்கி வச்சுட்டாரு. 30 வருஷமா எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாம இருக்கு. அது பேசி சமாதானப்படுத்திட்டு வரலான்னு தான் போறோம். ஆளுக்கு நான் வரேன் நீ வரேன்னு போட்டி போட்டுட்டு குடும்பமா மொத்தமா போனா நல்லா இருக்கும்னு தோணுச்சுப்பா, வேற ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் அடுத்தடுத்து போறப்ப போய்க்கலாம். இப்ப நாங்க 3 பேர் மட்டும் போயிட்டு வரோம். வயித்துல குழந்தையோட இருக்க உன்னை எப்படி டைவர்ஸ் பண்ண முடியும்?
அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத தங்கச்சி. என்னைக்கா இருந்தாலும் சிவா தான் உன் புருஷன். இங்க பாரு ஜனனி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலயும் அந்த துளசியோட கை ஓங்கிட்டே போகுது. இப்படியே போக விட்டேன்னு வை, ஒரு நிமிஷத்துல சிவா ஏன் கழுத்துல தான் தாலி கட்டினாரு, நான் தான் அவரோட ஒய்ஃப்னு சொல்லி அவ இங்கேயே டேரா போட்டுருவா. அப்புறம் தழகிலா நின்னாலும் நீ அவளை வெளியே அனுப்ப முடியாது. அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? எந்த விஷயத்திலையும் அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாம பண்ணணும். அவ மேல என் அண்ணனும் அண்ணியும் வச்சிருக்கிற நம்பிக்கையை குலைக்கணும். இன்னைக்கு சமாதானம் பேச போறாங்களே, இந்த விஷயம் மட்டும் நடந்துச்சு அப்புறம் அந்த துளசிய அம்மாவும் அப்பாவும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதுலயும் அண்ணியோட அண்ணன் பையனை காவேரிக்கு பேசி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா உனக்கு இந்த வீட்டுல மரியாதையே இருக்காது. அண்ணனும் அண்ணியும் தம்பட்ட அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க துளசிய பத்தி, பாத்துக்க. அதுக்கப்புறம் இந்த வீட்ல நீ ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருக்கணும், பாத்துக்கோ. இத பாரு ஜனனி, ஏதோ எங்க மனசுல பட்டது நாங்க சொல்லிட்டோம். என்ன செய்யணுமோ நீ செஞ்சுக்கோ. வாங்க அமராவதி ராஜசேகர், நம்ம போலாம். கேர்ஃபுல். உன் புருஷனை காப்பாத்திக்க வேண்டியது உன் கையில தாமா இருக்கு. வாங்க. வாங்கண்ணே. என்னால உங்களை சந்தோஷமா வாங்கன்னு சொல்லவோ உங்களை உபசரிக்கவோ முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன்னு என்ன மன்னிச்சிருங்கண்ணே. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நானும் எந்த உபசரிப்பையும் எதிர்பார்த்து இங்க வரல. நீங்க வருவீங்கன்னு அப்பா சொன்னாரு, ஆனா கோபமா சொன்னாரு. அதான் எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. நீ ஒண்ணு சொல்ல வேணாம் தம்பி, கர்ணனை எனக்கு நல்லா தெரியும். அவன் கோபத்தை நான் பார்த்திருக்கேன். ஆமா, இப்ப கர்ணன் எங்க இருக்கா? நாங்க தகவல் சொல்லியிருக்கோம். மாமா ரைஸ் மில்ல இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இப்ப வந்துருவாரு. வரட்டும், எவ்வளோ நேரம் ஆனாலும் இருந்து பார்த்துட்டு போயிடுவோங்கிற ஒரு முடிவோடு தான் நாங்களும் வந்திருக்கோம்.